பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென் ஆமென். சரி, உபவாசம் அப்படிங்கிறது தேவாதி தேவனுக்கு முன்பாக, ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தருக்கு முன்பாக நீங்க உங்களை தாழ்த்துவதற்கு அடையாளமாக தான் நம்ம உபவாசம் பண்ணி தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிறோம். அப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் நம்மளை மூடிக்கொள்ளும். ரெண்டாவது, தேவன் நம்மளுடைய ஜபங்களுக்கு 100% பதில் கொடுக்கிறார் என்ற நம்பிக்கை, அந்த விசுவாசம் இன்னும் நமக்குள்ள பெருகும். அது என்ன, முதலாவது தேவனுடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, டென்ஷன் ஃப்ரீ, மைண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணணும். ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ஆஃபீஸில் போனால் டென்ஷன், வீட்டில் வந்தால் டென்ஷன், வெளியில் போனால் டென்ஷன், ஐயோ இதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிளே ஏரியா செலக்ட் பண்ணி, இப்போ தான் ஓப்பன் கிரவுண்டெல்லாம் எங்கேயும் கிடையாது, அதனால பிளே ஏரியா செலக்ட் பண்ணுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம வந்துட்டு ஆயிரக்கணக்காக பணம் கட்டி நேரத்தை ஒதுக்கி விளையாடுறதுக்காக 1 hour 2 hours 3 hours, அப்புறம் இன்னும் கிரிக்கெட் விளையாடுறோம், பேட்மிண்டன் விளையாடுறோம், அப்புறமா என்னது பிக்கப் பால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு இருக்குது, அந்த விளையாட்டு விளையாடுறோம். அப்புறம் யோகா, ஜிம் ஒர்க் அவுட்டு, ஜூம் டான்ஸு, இந்த மாதிரி எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீக்காக, டென்ஷன் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக, டென்ஷன் ஃப்ரீக்காக நம்ம பண்ணுற இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் விளையாடி விளையாடி ஓடி எகிரி குதிச்சு பேட்மிண்டன் அது இதெல்லாம் விளையாடி டயர்டாகி வேர்த்து விறுவிறுத்து அப்படியே தொப்பை கட்டியாக வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குள்ளாக நைட் ஆகிடுது. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கி எழுந்திரிச்சு திருப்பி கடமைகள் வேலைகள், அதே டென்ஷன், அதே. அப்போ இதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? எல்லாம் நல்ல விஷயம்தான், தப்புன்னு நான் சொல்ல வரல. உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், மனநலம் ரொம்ப முக்கியம், மைண்ட் ஃப்ரீ, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ எல்லாம் ரொம்ப முக்கியமானதான், ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், நம்ம இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? நேற்று வந்து ஆஃபீஸில் ரொம்ப டென்ஷன், இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், இதிலேருந்து நம்ம மைண்ட் ஃப்ரீ பண்ணணும், ரிலாக்ஸ் பண்ணணும், மைண்ட் ரிஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு தானே நம்ம இதெல்லாமே பண்ணுறோம். இவ்வளோ பணம் கட்டி, இவ்வளோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி, அப்பாடா ஓகே இன்னைக்கு மைண்ட் ஃப்ரீ ஆகிடுச்சு, இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறோம், இன்னைக்கு சமாதானம் ஆகிட்டோம், ஓகே இன்னைக்கு ஓகே. நாளைக்கும் அதே ஆஃபீஸ் தான், அதே சத்துருக்கள் தான், அதே பிரச்சனைகள் தான், அதே போராட்டங்கள் தான், அதே 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 தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதில் ஒரு 1 hour ஒரு 1/2 hour தேவ சமூகத்தில் காத்திருந்து அவர்கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். அதை அவர் பார்த்துப்பார், இல்லை திரும்ப இந்த பிரச்சனை வராது, அப்படியே வந்தாலும் உங்களை மேற்கொள்ளாது, உங்களுக்கும் அதுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடிக்கு கர்த்தர் குறுக்கிட்டு அவர் தலையிட்டு அந்த பிரச்சனைகளை மாற்றி போடுவார். உங்களுக்கும் நிம்மதி, சந்தோஷம், சமாதானத்தை, நிம்மதியை தருவார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக அந்த சத்துருக்கள் ஓடி போவார்கள். ஏன்னா யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ கர்த்தரால் வரும். காரிய சித்தி உள்ள தேவன் உங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அப்படி கூப்பிடும் பொழுது உங்க பிரச்சனைகள் மாறும். கூப்பிடுவீங்க தானே? சரி, காட் பிளஸ் யூ, ஹாவ் எ பிளஸட் டே, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணிடுங்க. அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் குரூப், ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.